இடத்துல இருக்கிறதுக்கு நீங்க கோயிலை கட்டிடுங்க, யாருக்கு என்ன இடத்துல பண்ணாதீங்க. வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்தாச்சுன்னா. ஜிபி முத்து கொடுத்த புகாரில் திடீர் திடுக்கிடும் திருப்பம். நேற்று எதிர்க்கு எதிராக நின்றவர்களோடு இன்று சமாதான கைக்குழுக்கள். சற்று எல்லாத்தையும் மறந்த தங்கமான மனசு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய உடன்குடி பெருமாள் பகுதியை சேர்ந்தவர் தான் டிக்டாக் பிரபலம் பேச்சுமுத்து என்கிற ஜிபி முத்து. இவருக்கு சொந்தமான இடம் ஒண்ணு பெருமாள்புரம் பகுதியில் இருக்கிறதா சொல்லப்படுது. இதற்கடையில தான் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி பெருமாள்புரத்துல இருக்கக்கூடிய கீழத்தெருவ காணலன்னு ஜிபி முத்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல புகார் கொடுத்தது பெரும் பரபரப்பையை ஏற்படுத்துச்சு. அதனால பெருமாள்புரம் பகுதியை சேர்ந்த ஊர் மக்கள் பலருமே நேற்று ஜிபி முத்துவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அவருடைய வீட்டு முன்னாடி முற்றுகையிடுவதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. பெருமாள்புரம் பகுதியை சேர்ந்த ஊர் மக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் ஜிபி முத்துவுடைய வீட்டின் முன்னாடி திரண்டதாகவும் சொல்லப்படுது. அப்போ ஊர் பொதுமக்கள் தரப்பினருக்கும் ஜிபி முத்து தரப்பினருக்கும் இடையில கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால பெரும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து குலசேகரன் பட்டினம் போலீசார் பேச்சுவார்த்தையும் நடத்திருக்காங்க. இந்த நிலையில திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் சுகுமாரன் தலைமையில வட்டாட்சியர் அலுவலகத்துல வச்சு சமாதான பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. இதுல ஜிபி முத்து மற்றும் பொதுமக்கள்னு 2 தரப்பினர்கள் சுமார் 20 பேர் கலந்துட்டு இருந்திருக்காங்க. இதுல பெருமாள்புரத்துல உச்சினி மாகாளி மற்றும் பட்டரையம்மன் கோவில் புதுப்பிக்கப்பட்டு வரதால பொதுமக்களுக்கும் பொது பாதைக்கும் எந்த இடையூறும் இல்லாம புதுப்பிக்கிற பணியை தொடங்கி முடிக்கணும். மேலும் பொது பாதையில எந்த ஆக்கிரமிப்பும் செய்யக்கூடாதுன்னு பேச்சுவார்த்தை கூட்டத்துல முடிவெடுக்கப்பட்டிருக்கு. இதுல இரு தரப்பினருக்கும் உடன்பாடு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதனால ஜிபி முத்துவும் மற்றொரு தரப்பினரும் கைகுலுக்கி சமாதானம் ஆயிக்கிட்டாங்க. மேலும் இந்த பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்பட்டதாகவும் இரு தரப்பினரும் கூட்டாக சேர்ந்து தெரிவிச்சிருக்காங்க.